வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சங்கமம் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அடிபட்ட பெண் புலியாக கர்ஜித்தாள் சுந்தரி. என்ன நீங்க சொல்ல வந்ததுதான் என்ன? எனக்கு குழந்தை இல்லைன்னு தானே? இல்லாவிட்டால் போகட்டும், ஒன்றும் குடிமுழுகி போகலை. நான் என்று சொன்னால் போதும், 100 பேர் என் காலடியில் வந்து நிப்பாங்க. இந்த பேச்செல்லாம் அனாவசியம். நான் கேட்டதை பற்றி முதலில் முடிவு சொல்லுங்க. சங்கரனின் கோபம் அதிகமாயிற்று. இருந்தாலும் அமைதியை கடைபிடித்து கட்டிலை சரிபார்க்க தொடங்கினார். உங்களைத்தானே, ஏதேனும் சொல்லுங்க. என்ன சொல்லட்டும்? உங்களுக்கு நான் வேணுமா, அவங்க வேணுமா? நல்லா இருக்கு. இடது கண் வேணுமா, வலது கண் வேணுமான்னு கேட்டால் யார்தான் என்ன சொல்ல முடியும்? ஆவேசமும் ஆத்திரமும் ஒன்று சேர சுந்தரி கேட்டாள். அப்படின்னா நானும் அவங்களும் சமம் என்றுதானே சொல்லுறீங்க? இப்ப வானம் அதை புரிஞ்சுக்கிட்டு வாயை மூடினியானால் நான் சந்தோஷப்படுவேன். சுந்தரிக்கே துக்கம் பொங்கி வந்தது. அந்த துரதிர்ஷ்டம் பிடிச்சவங்களும் நானும் உங்களுக்கு ஒன்னாயிட்டமா? இதுதானே நீங்க சொன்னது? சரி, இன்னைக்கு நீங்க என் பிணத்தை தான் பார்க்க போறீங்க. மூக்கை சிந்தி போட்டு கொண்டே சொன்னாள் சுந்தரி. செத்துருவேன்னு சும்மா மிரட்டுறவங்க என்னைக்கும் சாக மாட்டாங்க. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலைன்னா பணம் தர்றேன். இந்த நிமிஷமே வண்டி ஏறி உன் பிறந்த வீட்டுக்கு போ. அங்க உனக்கு சாக தயாரா இருக்கும் வயசான அம்மா இருக்கா, அண்ணன் தம்பி இருக்காங்க. சாவித்திரிக்கு என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. என் உடம்புல உயிர் இருக்கும் வரை அவ என்கிட்ட தான் இருப்பா. மறுபடியும் இந்த விஷயத்த பேசி எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தாதேன்னு உனக்கு இதோட 1000 தடவை சொல்லி இருக்க. இப்போ கடைசி முறையா சொல்ற, இனி அனாவசியமா என்ன தொந்தரவு செய்யாத. சங்கரன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இப்படி சொன்னதும் சுந்தரி ஒரு நிமிடம் அழுகையை மறந்து அப்படியே சிலையாக நின்று விட்டாள். பிறகு கோபமாய் பார்த்து, அவ்வளவுதானா என்றாள். ஆமாம். சுந்தரி அப்படியே தரையில் சரிந்து தலைப்பை எடுத்து முட்டாக்காக போட்டுக்கொண்டு நெஞ்சின் மீது 2 கைகளாலும் அடித்து கொண்டு, ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தை எனக்கு ஆகாமல் பண்ண வந்தவளை, இந்த வீட்டை பிடித்த சனியனை எப்படி விரட்டுவேன்? யாரானும் வழியை சொல்லுங்களேன் என்று பெருங்குரலில் ஒப்பாரி வைக்க தொடங்கினாள். வாய மூடு, சங்கரன் கத்தினார். ஐயோ கடவுளே, என் வீடே எனக்கு இல்லாம போயிடுச்சே. என் வீட்டுல அழக்கூட சுதந்திரம் இல்லாமல் செய்துட்டாங்களே. நான் என்ன செய்வேன்? என் நெத்தியில அந்த பிரம்மா என்ன எழுதியிருக்கானோ தெரியலையே. யாரானும் சொல்லுங்களேன் என்று பிலாக்கணம் பாடினாள் சுந்தரி. இன்னைக்கு உன் முதுகுல அடி விழ போறதுன்னு மட்டும் எழுதியிருக்கான். அடிக்க போறீங்களா? அடிங்க அடிங்க, அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுடுங்க. எல்லாருக்கும் என்னோட தொல்லை இல்லாம போயிடும், மனசும் குளிரும். இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? சங்கரன் எழுந்து மூலையில் சாய்த்து வைத்திருந்த குடையை எடுத்து வந்தார். ஏற்கனவே அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்கள் எட்டி எட்டி பார்க்க தொடங்கினார்கள். அதை பார்த்த சுந்தரி மேலும் குரலை உயர்த்தினாள். உங்க கால்களில் வேணுமானாலும் விழுகிறேன், என் பேச்சை கேளுங்க. இந்த திருட்டு கும்பலுடன் நாம் குடித்தனம் பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டையே கொள்ளையடிச்சிடுவாங்க. சுந்தரி வார்த்தைகளை இன்னும் முடிக்க கூட இல்லை. முதுகில் பட் பட் என்று அடிகள் விழுந்தன. ஐயோ அம்மா, செத்து போயிட்ட. வாய் மூடு, மூட போறையா இல்லையா? சங்கரன் மறுபடியும் குடையை உயர்த்தினார். அதற்குள் அறையிலிருந்து மெலிந்த உடல்வாகும் வெளுத்து போன மேனி வண்ணமும் கொண்டு எலும்பு கூடுதான் நடந்து வருகிறதோ என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும் சாவித்திரி தடுமாறிக்கொண்டே வந்தவள் அண்ணனின் கையை அழுத்தமாக பற்றி கொண்டாள். அண்ணா, உனக்கு மூளை கலங்கி விட்டதா? இப்ப இந்த சண்டை எதுக்கு? கையெடுத்து கும்பிடுகிறேன், அண்ணியை ஒன்னும் சொல்லாதே. நீ கொஞ்சம் வெளியில் போயிட்டு வா, என் பேச்சை கேளு என்றவள் அண்ணனை பலவந்தமாக வாசற்கதவு பக்கம் தள்ளினாள்.
சங்கரன் தங்கையின் கையை விடுவித்துக் கொண்டு சுந்தரியை கோபமாக பார்த்துவிட்டு, நான் எதிரில் இருந்தால் வாய்க்கு வந்தபடி பேசத் தோணும். நான் இனி வீட்டு பக்கமே வரமாட்டேன். எக்கேடுகட்டு போங்க என்றவர் கொக்கியில் மாட்டியிருந்த அங்க வஸ்திரத்தை எடுத்து தோள் மீது போட்டுக்கொண்டு வேகமாய் வெளியில் சென்று விட்டார். அண்ணி, எங்களை மன்னித்து விடு. சுந்தரியை தேற்றுவதற்காக நயமாக 2 வார்த்தைகள் சொல்ல அருகில் வரப்போன சாவித்திரியை பார்வையால் எரித்து விடுபவள் போல பார்த்தாள் சுந்தரி. எனக்கும் என் கணவனுக்கும் ஆகாமல் பண்ண நீ போடும் நாடகம் யாருக்கு தெரியாது. உன் குடித்தனம் எப்படியும் நாசமாகி விட்டது. என் குடித்தனத்தையும் நாசமாக்க வந்து விட்டாய். உன் பிடுங்கல் எப்போது என்னை விட்டு போகுமோ என்றவள் 2 கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா என்று மறுபடியும் ராகம் போட்டு அழத் துவங்கினாள். எதிர்பாராத இந்த தாக்குதலுக்கு திக் பிரம்மையடைந்த சாவித்ரி கற்சிலையாக சமைந்து விட்டாள். பிறகு மெல்ல சுவற்றை பிடித்து கொண்டு தளர்ந்த நடையுடன் அறைக்குள் சென்று விட்டாள். சங்கரன் வீட்டை விட்டு வெளியேறியதும் அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு சுந்தரி அருகில் ஓட்டமாய் ஓடி வந்தார்கள். ஆளுக்கு ஒரு விதமாய் விசாரிக்க முற்பட்டார்கள். என்னவாச்சு சுந்தரி, என்ன விஷயம் விசாரித்தாள் எதிர் வீட்டு மீனாட்சி. உனக்கு தெரியாதா, அவளோட நாத்தி மகன் சந்திரனை அரெஸ்ட் செஞ்சிருக்காங்க. நேற்று ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆளோட பேக்கை திருட போய் மாட்டிக்கிட்டானாம். சுந்தரி சார்பில் ஒருத்தி பதில் சொன்னாள். அம்மாடியோ, பட்ட பகலிலா? மீனாட்சி புருவங்களை உயர்த்தி நெஞ்சு மீது கையை வைத்து கொண்டு தன் வியப்பை வெளியிட்டாள். இருந்தாலும் புத்தி இப்படி போவானேன்? கடாமாடு மாதிரி வயசாச்சு, வேலை கீழ செஞ்சு பிடிச்சுக்க கூடாதா? வேலை செய்ய உடம்பு வணங்க வேண்டாமா? ஆமாம், உயிருக்கு துடிந்து இப்படி திருடினால் போதும். 1 மாசம் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ராஜா மாதிரி சாப்பிடலாம். என்னவோ பாவம், நம்ம சுந்தரிக்குத்தான் வந்தது கஷ்டகாலம். கஷ்டகாலம் வருவானே, வேண்டாதவர்களை வீட்டை விட்டு துரத்தினால் ஆச்சு. ஒருத்தி இலவசமாய் அறிவுரை வழங்கினாள். நல்லா இருக்கு, அவ சொன்னா போதுமா? எடுபட வேண்டாமா? நீட்டி முழக்கினாள் இன்னொருத்தி. என்னவோப்பா, திருட்டு கும்பலுடன் குடித்தனம் செய்வது ரொம்ப கஷ்டம். மடியில் நெருப்பு கட்டி கொண்டு இருப்பது போல்தான். சுந்தரியின் வேதனை அதுதானே. இருந்தாலும் இவ ஒரு அப்பாவி, ஏமாந்தவள். அதுவே என்னை போல ஒருத்தி இருந்தாளானால் நடக்கிற கதையே வேறு. சுந்தரியின் தலையை ஆதரவாய் வருடிக்கொண்டே தேற்றினாள் அடுத்த வீட்டு அம்புஜம். எதுக்காக வீணா வருத்தப்பட்டுக்கிற? அனாவசியமாய் உன் மனசும் உடலும் நலிந்து போவதை தவிர ஏதேனும் நடக்கப் போகிறதா? நீ சொல்றத உன் புருஷன் கேட்க மாட்டான், இதுதான் உண்மை. தங்கை சொல்றதுதான் வேத வாக்கு அவனுக்கு. அது தெரியாமல் இப்படி குடும்ப விவகாரத்தை தெருவுக்கு கொண்டு வரலாமா? என்ன செய்யலாம் சொல்லு? தலை எழுத்துன்னு நினைச்சு சமாதானப்பட்டு கொள்வதை தவிர வேறு என்ன வழி இருக்கு? ஆமாம் சுந்தரி, ஈவு இரக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இது காலம் இல்லை. இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன வந்தது சொல்லு? இருப்பதை வைத்து அவர்களுக்கே செய்தாலும் அந்த நன்றி கூட இல்லாமல் அந்த பையன் இப்படி உங்க குடும்பமானத்தை கப்பலேற்றி விட்டானே. அந்த பெண்ணை பார்த்தால் அது ஒரு தினசு. எப்போது பார்த்தாலும் ஊரை சுற்றுவதை தவிர வீட்ல உனக்கு உதவி செஞ்சு நாங்க பார்த்ததே இல்லை என்ற அம்புஜம் மற்றவர்களின் ஒப்புதலுக்காக அவர்கள் பக்கம் பார்த்தாள். எல்லோரும் ஆமாம் என்பது போல தலையசைத்தார்கள். குழந்தைகளை பெற்றுவிட்டால் போதுமா? சரியா வளர்க்க வேண்டாமா? உள்ளறை பக்கம் பார்வையை செலுத்தி கொண்டே ஒருத்தி சொன்னாள். கடமாடு மாதிரி தெருவில் மேயவிட்டு அறையில் கட்டிலில் படுத்து கொண்டால் போதாதா? எகத்தாளமாய் மீனாட்சி சொன்னதும் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். இதுபோல் ஆளுக்கொரு விதமாய் வார்த்தைகளை அள்ளி வீசும்போது வாசலில் ரிக்ஷா ஒன்று வந்து நின்றது. சுந்தரி, உன் ஆத்தையின் மகள் வந்துட்டா சத்தம் போட்டு சொன்னாள் ஒருத்தி. இத்தனை காலை வேளையில் எங்கு போனாளாம்? இன்னொருத்தி தாழ்ந்த குரலில் கேட்டாள். அவளுக்கு என்ன, மகாராணி எங்கு வேணும்னாலும் போவாள். இத்தனை பெரிய பட்டணத்தில் போறதுக்கு இடமா இல்லை?
அழிச்சுக்கிட்டு போறவா இருக்கணுமே ஒழிய. ஷு, சும்மாரு, காதுல விழுந்து வைக்க போறது. விழட்டுமே, எனக்கு என்ன பயம். முந்தா நாள் என் வீட்டுக்காரர் இங்கிலீஷ் சினிமாவுக்கு போனார். அங்க ஒரு செவத்த பையனோட, அதான் அடிக்கடி வீட்டுக்கு வருவானே, அவனோட வந்திருந்தாளாம். நாம் என்ன இல்லாததையா சொல்றோம்? வேணும்னா முகத்துக்கு நேராக சொல்லவும் நான் தயார். மீனாட்சியின் குரலில் துணிச்சல் தென்பட்டது. ரிக்ஷாவில் இருந்து இறங்கிய பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 22 வயது இருக்கலாம். ஒல்லியான உடல் அமைப்பு. சட்டென்று பார்த்த போதும் தொலைவில் இருந்து பார்த்தாலும் 18 வயதுதான் மதிப்பிடத் தோன்றும். வெற்றிலை கொடி போன்ற உடல்வாகு. காவியங்களில் வர்ணிப்பது போல விசாலமான கண்கள் இல்லாவிட்டாலும் மின்னல் ஒளி வீசும் கண்கள் எல்லோரையும் ஈர்த்துவிடும். சிரித்தாளானால் இதழ்கள் லேசாக பிரிந்து மாதுளை முத்துக்கள் போன்ற அழகான பல்வரிசை தெரியும். ஆனால் அதிகமாக சிரிக்க மாட்டாள். வாழ்க்கையில் சுகத்தை விட கஷ்டத்தை, கடினமான கசப்பான உண்மைகளை சந்தித்து வந்தவளாய், இனிமையான கனவுகள் காண வேண்டிய வயதில் அதை பற்றிய எண்ணங்களே இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை பற்றிய கவலையுடன் வளர்ந்த பெண் போல தோன்றுவாள். ஆனால் உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தின் பிரதிபலிப்பு முகத்தில் தென்படாத வண்ணம் கவனமாய் இருக்கக்கூடிய திறமை அவளிடம் இருந்தது. சரோஜாவுக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சூழ்நிலையுடன், சுற்றுப்புறத்தில் இருப்பவருடன், அருமை மாமியுடன், அதிர்ஷ்டத்துடன் போராடுவது வழக்கமாகிவிட்டிருந்தது. அதனால் வயதை மீறிய அனுபவம், உண்மையை கண்டு கொள்ளும் அறிவு, எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் எதிர்க்கும் துணிச்சல், நெளிவு சுழிவு எல்லாம் இயற்கையாக அவளிடம் அமைந்து விட்டிருந்தது. முழு பெயர் சரோஜாவாயிருந்தாலும் எல்லோரும் அவளை ரோஜா என்று அழைப்பார்கள். தொலைவில் இருந்து பார்க்கும்போது சுகுமாரமாய் அன்றலர்ந்த மலரை நினைவுபடுத்தும் விதமாய் அழகாக மிளிரும் அந்த பெண் பெயருக்கு தகுந்தாற்போல் மென்மையான சுபாவம் கொண்டவளோ என்ற எண்ணம் ஏற்படும். ஆனால் அருகில் வந்து அறிமுகம் ஏற்பட்ட பின் சுபாவத்தை ஆராய்ந்து பார்த்தால் கூர்மையான முள்ளை விட கடினமான மனம் அந்த சுகுமாரத்துக்கு பின் ஒளிந்து கொண்டிருப்பதை உணர முடியும். சரோஜா ரிக்ஷாவில் இருந்து இறங்கும் போதே தன் வீட்டில் மாமியை சுற்றி கும்பலாய் அமர்ந்திருந்த மகளிர் கூட்டத்தை பார்த்து திடுக்கிட்டாள். அவளுக்கும் இந்த மகளிர் கூட்டத்துக்கும் என்றைக்குமே ஆகாது. அந்த கும்பலுக்கு முன் நின்று அவர்கள் சொல்ல போகும் கடும் சொற்களை, குத்தல் பேச்சுக்களை கேட்டுக்கொள்வதை விட சட்டென்று திரும்பி மறுபடியும் எங்கேயாவது போய்விடலாமா என்று ஒரு எண்ணம் அவளுக்கு வந்தது. அடுத்த கணமே தன் கோழைத்தனத்தை எண்ணி வெட்டினாள். இயல்பாக அவளிடம் குடிகொண்ட தைரியம் படம் எடுத்து ஆடும் பாம்பு போல சீறிற்று. நான் ஏன் பயப்பட வேண்டும்? என்ன செய்து விட்டோம் என்று தலை குனிய வேண்டும்? ரிக்ஷாக்காரனிடம் பணம் கொடுத்துவிட்டு வீட்டை நோக்கி திரும்பியவளின் முகம் அமைதியாக காணப்பட்டது. எந்த தயக்கமும் இல்லாமல் நேராக வீட்டுக்குள் நுழைந்தாள். பார்வையாலேயே ஆளை விழுங்கும் விதமாய் தீவிரமாக பார்த்து கொண்டிருந்த அந்த மகளிர் கூட்டத்தை நோக்கி புன்முறுவலித்து விட்டு, இதென்ன வேலை இல்லாத வேளையில் இப்படி மீட்டிங் போட்டிருக்கீங்களே? ஏன் இன்னைக்கு உங்க வீடுகளில் சமையல் கிமையல் கிடையாதா என்று கேட்டாள். எவ்வளவுதான் வலிய வரவழைத்து கொண்ட பணிவுடன் அவள் கேட்டபோதும், உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி எதுவும் இல்லையா என்ற குத்தல் அந்த கேள்வியில் எட்டி பார்த்தது. எத்தனை வெட்கங்கெட்ட ஜென்மம்! ஒருத்தி பற்களை நர நரவென்று அரைத்தாள். ஒரு பக்கம் பொழுது விடியும் போதே நீ எங்க போயிட்டு வர? இன்னொருத்தி அக்கறையாக விசாரித்தாள். இங்கதான் சின்ன வேலை இருந்தது. என்ன வேலை? நீட்டி முழக்கிய கேள்விக்கு ரோஜா காதில் விழாதது போல் மௌனித்தாள். உன் தம்பி செந்து அரெஸ்ட் ஆகியிருக்கானாமே. அந்த தெருவில் எல்லோராலும் மாமி என்று அழைக்கப்படும் அம்புஜம் கேட்டாள். ஆமா மாமி. கேள்வி கேட்ட துணியிலேயே நக்கலாய் பதில் சொன்னாள் ரோஜா. எனக்கு தெரியாமல் தான் கேக்குறேன். இது என்ன பாழ் புத்தி அவனுக்கு? மிக மென்மையான இடத்தில் அடிபட்டு விட்ட வேதனையின் சாயல் ரோஜாவின் முகத்தில் கன நேரம் தெரிந்தது.
ஆனால் அடுத்த கணமே அவளுடைய இயல்பான ஆணவ துணிச்சல் அதை மறைத்து விட்டது. லேசாக முகவாயை உயர்த்தி ரொம்ப அலட்சியமாய் பதில் சொன்னாள். என்ன செய்யலாம் சொல்லுங்க மாமி. கடவுள் மனிதர்களை இந்த உலகிற்கு அனுப்பும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணத்தை கொடுத்து அனுப்புவாராம். உங்களுக்கு எல்லோருடைய விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு துடிப்பு இல்லையா? இதுவும் அதுபோல்தான். ஏன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கேட்டவளின் முகம் கருத்து விட்டது. ரோஜா இருந்த அரை பக்கம் போனாள். பின்னால் இருந்து குரல் கேட்டது. அப்படி திருட்டுத்தனம் பண்ணி இழிவாய் வாழறதை விட எதிலையாவது விழுந்து செத்து போவது மேல். ரோஜா விருட்டென்று திரும்பினாள். கண்களில் தெரிந்த கோபம் கூர்மையான கத்தியை போல் மின்னியது. அரும்பாடுபட்டு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு செயற்கையான அமைதி முகத்தில் தவழ, அப்படியானால் அத்தை, அந்த வார்த்தைகளை நீங்க மனப்பூர்வமாய் சொல்லியிருந்தால் நீங்களும் மாமாவும் தான் முதல்ல அந்த காரியத்தை செய்யணும் என்றாள். நானும் மாமாவுமா? எதுக்கு? எதுக்கு என்று உங்களுக்கு தெரியாதா? கணவனை இழந்த பிறகு உங்களை அண்டிய உங்கள் தங்கையின் சொத்து 6 மாதத்தில் எப்படி கரைந்து விட்டதோ, உங்கள் வீட்டில் ஆடம்பர பொருட்களும் உங்க உடம்பில் நகைகளும் எப்படி திடீரென்று வந்தனவோ, நெஞ்சு வலியால் உங்கள் தங்கை இறந்து விட்டதாக அறிவித்துவிட்டு போலீசார் வரும் முன் பிணத்தை எரித்துவிட துடித்தது ஏன் என்றும் எங்களுக்கு நல்லா தெரியும் என்றவள் அருகில் இருந்தவளை பார்த்து, மீனாட்சியத்தை, உங்க வீட்டில் இருக்கிற வெள்ளி கிண்ணங்கள், தட்டுக்கள், பித்தளை பாத்திரங்கள் இதையெல்லாம் நீங்கள் சமையல் செய்த வீடுகளிலிருந்து திருட்டுத்தனமாய் எடுத்து வந்ததுன்னு இவங்களெல்லாம் நீங்க இல்லாத போது பேசிக்கொள்வதை என் காதால் கேட்டிருக்கிறேன். அது மட்டும் உண்மைனா நீங்க தூக்குல தொங்குவீங்களா? விஷத்தை குடிப்பீங்களா? இல்லை எது செய்தால் நல்லா இருக்கும்னு பங்கஜம் அத்தை கிட்ட அட்வைஸ் கேட்பீங்களா? அங்கு இருந்த எல்லோரும் பக்கவாதம் வந்து விட்டாற்போல் கை கால்களை அசைக்காமல் திறந்த வாயை மூடாமல் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்தார்கள். இதற்குள் அறையில் இருந்து, ரோஜா, ரோஜா, நீ இங்க வா என்று சாவித்திரியின் அழைப்பு கத்தலாய் கேட்டது. தாயின் அரை பக்கம் போக போன ரோஜா சற்று நின்று அவர்களை பார்த்து, என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த காலத்துல திருடாதவங்கன்னு யாரும் கிடையாது. பிடிபட்டால் தான் திருடன், பிடிபடாதவன் ராஜா. அதுதான் வித்தியாசம். முகத்தில் அரைந்தாற் போல சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் சுய உணர்வு வந்துவிட்டது போலும் ஆளுக்கொரு விதமாய் பேசத் தொடங்கினார்கள். என்ன தைரியம், திமிரு? அசல் நாம் சுந்தரிக்கு ஆறுதல் சொல்ல வந்தோமா, இல்லை இந்த சிறுக்கியிடம் பேச்சு கேட்க வந்தோமா? பார்த்தால் அப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் சுந்தரி அவர்களுக்கு ரொம்பத்தான் இடம் கொடுத்து விட்டாள். நல்லா இருக்கு, கொடுத்தா கொடுக்கட்டுமே, நடுவுல நமக்கென்ன வந்தது? நம்மை பழித்தால் சும்மா இருப்போமா? சமையல் வேலை செய்யும் மீனாட்சி மூக்கை சிந்தி போட்டு சொன்னாள். சுந்தரி அண்ணி, இன்னைக்கு உன் முகம் பார்த்து ஒன்னும் சொல்லாமல் விட்டேன். இல்லாட்டா அவளோட நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். என் வாழ்க்கையில் இதுவரை யாரிடமும் இப்படி ஏச்சு பேச்சு கேட்டதில்லை. போன வாரம் நான் கொடுத்த 50 ரூபாயை நாளைக்குள் திருப்பி கொடுக்காவிட்டால் மரியாதை கெட்டுவிடும். வாங்கடி போகலாம். நாம் வேணும்னா சுந்தரியே நம்ம வீட்டுக்கு வருவாள். இந்த ஜென்மத்தில் இந்த வாசற்படியை மிதிக்க கூடாது. சுந்தரி கண்கள் அகல விரித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே எல்லோரும் சலசலவென்று பேசியபடி போய்விட்டார்கள். இந்த முறை சுந்தரிக்கு நிஜமாகவே துக்கமாக இருந்தது. தாங்க முடியாத ஏமாற்றமும் ஏற்பட்டது. சற்று முன்வரை அன்பாய் ஆதரவாய் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்படி ஏசிவிட்டு போனதை ஏற்றுக்கொள்ள முடியாதவளாய் சாமி வந்தவள் போல் ஆடிக்கொண்டே நாத்தியின் அறைக்குள் வந்தாள். ஏண்டியம்மா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்து விட்டேன்? நாதி இல்லாமல் போய்விட்டாயே என்று உன்னையும் உன் குழந்தைகளையும் ஆதரித்ததுதானே நான் செஞ்ச குத்தம். நாயை அவுத்து விட்ட மாதிரி அவளை என் மீது உசிப்பி விடுறையா? சாவித்ரி ரோஜாவின் கையை பிடித்து கொண்டு இரு கன்னங்களிலும் அறைய வந்தாள். ஆனால் ரோஜா தாய்க்கு எட்டாமல் தொலைவில் நின்று கொண்டாள். சாவித்ரி ஒன்றும் செய்ய இயலாதவளாய் சுந்தரியை பார்த்து, அண்ணி, அவ என் மகள் இல்லை, உன் மகள்.
உன் மகளாயிருந்தால் என்ன செய்வாயோ அதை செய்து கொள், உன் இஷ்டம். அவளை கட்டுப்படுத்த என்னால முடியலை. அவளை கொலை செய்வாயோ சூடு போடுவாயோ எது செய்தாலும் எனக்கு சம்மதம்தான். நான் குறுக்க வரமாட்டேன் என்றாள். தாய்க்கும் மாமிக்கும் இடையே நின்றிருந்த ரோஜா இளக்காரமாய் சொன்னாள். நான் பேருக்குத்தான் உன் மகளே தவிர சுபாவத்தில் மாமியை கொண்டிருக்கிறேன் என்று எல்லோரும் சொல்வாங்க இல்லையா? அது உண்மைதான். மாமியிடம் வளர்ந்ததால் எனக்கும் இப்படி வாய் நீண்டு விட்டது. எனக்கு சூடு போடணும்னா முதல்ல மாமி தனக்கு சூடு போட்டு கொள்ளணும். சி, வெட்கங்கெட்ட ஜென்மம். மாமி சாடைதான் மருமகளுக்குன்னு என்னைக்கோ வேடிக்கையா சொன்னதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதையே சொல்லி காண்பிக்கிறையா? நீ என்னோட வாரிசா? என் வீட்டுக்கு கொள்ளி வைக்க வந்த ராட்சசியின் மகள்தானே தவிர. சுந்தரி கைகளை நீட்டி பழித்துவிட்டு போய்விட்டாள். 1/4 மணி நேரம் சென்ற பிறகு கட்டிலில் இடிந்தாற்போல் உட்கார்ந்திருந்த சாவித்திரி உதடுகள் நடுங்க கேட்க முடியாமல் கேட்டாள். அந்த கடங்காரனை பத்தி மணியின் அப்பா என்ன சொன்னாரு ரோஜா? இந்த தடவை அவ்வளவு சுலபமாய் விட்டுவிட மாட்டாங்களாம். போன வாரம் பொருட்காட்சியில் நடந்த கலாட்டாவில் இவனை சேர்ந்த கும்பலுக்கு பங்கு இருக்கும்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். அந்த கும்பலை பற்றி தகவல் இதுவரை தெரியவில்லை. இவன் மூலமாய் கண்டுபிடிக்க எண்ணியிருப்பது போல் இருக்கு. இந்த தடவை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டார். கடவுளே! சாவித்திரியிடமிருந்து தீனமான குரல் வெளிப்பட்டது. திடீரென்று கைகளால் வற்றி போன தன் மார்பின் மீது வெறி பிடித்தாற்போல அடித்து கொள்ள தொடங்கினாள். எனக்கு சாவு ஏன் வரவில்லை? இந்த பாவப்பட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாள்? எதுக்காக வாழணும் நான்? ரோஜா சட்டென்று அருகில் வந்து தாயை அணைத்து பிடித்து கொண்டாள். ஹிஸ்டீரியா வரும் முன் சாவித்திரி இப்படி நடந்து கொள்வாள். தூக்கில் போட்டு அவன் செத்துட்டாங்கிற நல்ல செய்தியை எனக்கு நீ எப்ப சொல்ல போற ரோஜா? பற்கள் கிட்டித்து போக அழுகையை தொடர்ந்தாள் சாவித்திரி. அம்மா! தடுப்பது போல் அழைத்தாள் ரோஜா. கட்டிலில் தாய்க்கு அருகில் உட்கார்ந்து அவளை தன் மடியில் வைத்து கொண்டு தேற்றுவது போல் அம்மா அம்மா என்று அழைத்தாள். சாவித்திரி சுய உணர்வை இழந்து விட்டவள் போல விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். தாயின் இரு கைகளையும் பலமாய் பற்றி கொண்டாள் ரோஜா. எத்தனையோ வருடங்களாக அந்த நெஞ்சில் குடி கொண்டு விட்ட துக்கம் இன்று மடை திறந்த வெள்ளம் போல வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அழுகையினூடே புலம்பிக் கொண்டிருந்தாள். கஷ்டங்கள் எப்போதுமே இருக்காது. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் விடியும்னு சொல்வாங்க. அது பொய் என்று தெரிஞ்சு போச்சு. நான் உயிரோட இருக்கும் வரை ஏதோ ஒரு வேதனையை அனுபவித்துத்தான் ஆகணும் போலிருக்கு. நீங்கள் இருவரும் வளர்ந்து ஆளாகிவிட்டால் என் கஷ்டங்கள் தீர்ந்து விடும் என்றுதான் இத்தனை நாளும் எதிர்நீச்சல் போட்டு வந்தேன். அந்த ஆசையும் பொய்த்து விட்டது. அவனானால் அப்படி கெட்ட வழியில் போய்விட்டான். நீ நீ மட்டும் குறைந்து விட்டாயா? நான் எத்தனை சொன்னாலும் கேட்காமல் அந்த அனந்துடன் நேரம் காலம் தெரியாமல் ஊரை சுற்றுகிறாய். என் பேச்சு உனக்கு லட்சியம் இருக்கா? யாரோட பேச்சை நீ மதிச்சிருக்க? உன் வாழ்க்கையும் நாசமாகி விட்டதுன்னு தெரிந்த அன்று சந்தோஷமாய் தூக்கில் தொங்கி விடுவேன். அதுவரை சாக மாட்டேன். அம்மா! அழைத்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிந்தும் ரோஜா இருமுறை அழைத்தாள். பதில் வராமல் போகவே ஒன்றும் செய்ய இயலாதவளாய் தாயின் தலையை மடியில் வைத்து கொண்டு கற்சிலையாக உட்கார்ந்து விட்டாள். சாதாரணமாக இயலாமை ஏற்படும் போது நிறைய பெண்கள் அழுது விடுவார்கள். ஆனால் ரோஜா அப்படி இல்லை. கட்டுப்படுத்த முடியாத கோபமும் தாங்க முடியாத ரோஷமும் அவளை ஆட்கொள்ளும். தாயின் இதயத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் எரிமலை பற்றி அவள் அறியாதவள் இல்லை. ஆனால் தன்னால் என்ன செய்ய முடியும்? சிறுவயதில் படிப்புக்காக தான் பிடிவாதம் பிடித்த போது, பொட்ட புள்ளைக்கு படிப்பெதுக்கு? ஒருவன் கையில் பிடிச்சு கொடுக்கிறவளுக்கு அழகாக வீட்டு வேலை சமையல்னு கற்றுக் கொடுக்காமல் என்ற மாமி சொன்ன சொல்லை பிடித்து கொண்டு தாயும் வேண்டாம் வேண்டாம் என்று ஒத்து பாடினாள். வீட்டின் நிலவரம் புரிந்து கொண்ட ரோஜாவுக்கு வற்புறுத்தி கேட்க துணிவில்லாமல் போய்விட்டது. போகட்டும், ஆண் பிள்ளை என்று அவ்வளவு பாசம் பொழியும் சந்திரனையாவது நன்றாக படிக்க வைத்தார்களா என்றால்
அதுவும் இல்லை. ஜெயிலில் கம்பிகளுக்கு பின்னால் தலை குனிந்து அமர்ந்திருந்த தம்பியின் உருவம் ரோஜாவின் கண்கள் முன் நிழலாடிற்று. கண்களில் நீர் கிர்ரென்று சுழன்றது. சந்திரன் சின்ன வயதில் எவ்வளவு அப்பாவியா இருந்தான். விளையாடும் போது பசங்களுடன் சண்டை வந்தால் தானோ மாமியோ போய் அவன் சார்பில் வாதாட வேண்டியிருந்தது. இயற்கையிலேயே ரொம்ப பயந்த சுபாவம், சங்கோஜ பேர்வழி. இருந்தாலும் படிப்பில் கெட்டிக்காரனாயிருந்தான். வகுப்பில் முதல் மாணவனாய் திகழ்ந்தான். நல்ல எதிர்காலம் இருப்பதாக ஆசிரியர்கள் அவனை பாராட்டிய போது அதை கேட்டு வீட்டில் எல்லோரும் எப்படி சந்தோஷப்பட்டார்கள். அந்த சின்ன வயதிலேயே படிப்பில் விளையாட்டில் அவன் வாங்கியிருந்த பரிசுகளை பார்க்கும்போது ரோஜாவுக்கு பொறாமை கூட ஏற்பட்டதுண்டு. ஒரு கணம்தான். அடுத்த நிமிடமே அவனுக்கும் தனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது என்று தோன்றும். 15 வயதில் பள்ளி இறுதி ஆண்டில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தான். அன்றிலிருந்துதான் அவனை சனி பிடித்து கொண்டு விட்டது. அவனை மேலே படிக்க வைக்க பண வசதி இல்லாமல் போய்விட்டது. வேலை பார்க்கவும் வயது குறுக்கே நின்றது. ரொம்ப நாள் வீட்டில் வெறுமே இருந்து விட்டான். முதலில் நேர்மையாகத்தான் இருந்தான். ஆனால் போக போக அவனுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படத் தொடங்கிற்று. வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு சாக்கு வைத்துக்கொண்டு மாமி திட்டுவதையும் கரித்து கொட்டுவதையும் பொறுக்க முடியாமல் கூடுமானவரை வெளியில் கழிக்க பழகி கொண்டு விட்டான். ஆனால் அப்படி வெளியில் சுற்ற பழகியதில் வேண்டாத சகவாசங்கள் அவனுக்கு ஏற்படும் என்று ரோஜா கனவில் கூட நினைக்கவில்லை. செந்து சிகரெட் பிடிக்கிறான் என்று தெரிந்தபோது எவ்வளவு வருத்தப்பட்டாள். நேராய் மாமாவிடம் சென்று அவனை கண்டிக்கும்படி சொன்னாள். அவளுடைய புகாரை லேசாக எடுத்துக்கொண்டார் சங்கரன். இந்த காலத்துல யாருதான் சிகரெட் பிடிக்கலை? பசங்களை ரொம்பவும் கட்டுப்பாடாய் வளர்க்க கூடாது. கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். நாளைக்கு அவனே பெரிய ஆபீசர் ஆன பிறகு சிகரெட் பிடிச்சால் வாயை மூடிக்கிட்டு தானே இருப்போம். ரோஜாவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. கடைசியில் தானே சந்திரனை கொல்லைப்புறம் அழைத்து சென்று நிற்க வைத்து கேட்டாள். திட்டினாள். எங்கிருந்து அந்த பழக்கம் வந்ததென்று தூண்டி துருவி கேட்டாள். யாரோ நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததாக முணுமுணுப்பது போல் சொன்னான். இனி ஒரு நாளும் பிடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆனால் ரோஜாவுக்கு தெரியும், தன் மீது இருந்த பாசத்தின் பொருட்டு அந்த கணம் வாக்கு கொடுத்து விட்டானே அன்றி அதன் பிறகு அவனால் அதை காப்பாற்ற முடியாதென்று. அப்படித்தான் நடந்தது. கொடுமையான உண்மை என்னவென்றால், ஒரு விதமாய் பார்க்க போனால் செந்துவுக்கு திருட்டை கற்றுக் கொடுத்தது மாமிதான். அவனுக்கு வயிறு நிரம்ப சாதம் போட மாட்டாள். பஜ்ஜி, முறுக்கு, பட்சணங்கள், அவனுக்கு பிடித்தமான இனிப்புகள் செய்தாலும் அவனுக்கு சரியாய் கொடுக்காமலே தீர்ந்து விட்டதென்று காலி சம்படத்தை காண்பிப்பாள். உள்ளே தனியாய் ஒளித்து வைத்துக் கொள்வாள். கடைசியில் செந்து துணிந்து விட்டான். போட்ட மூடி போட்டபடியே இருக்கும். உள்ளே இருக்கும் தின்பண்டங்கள் மாயமாகிவிடும். திருடனுக்கு தேள் கொட்டினாற் போல சுந்தரி வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள். மாமியை அதுபோல் அழ வைப்பது அவனுக்கு வேடிக்கையாயிருந்தது. ஆனால் ரோஜாவால் அதை பொறுக்க முடியவில்லை. தம்பியை நன்றாக திட்டுவாள். சந்திரன் முன்போல் வெட்கப்படவில்லை, அவமானமாய் உணரவில்லை. ஏன் எதுக்கு எடுத்துக்க கூடாது? அவங்களுக்கு நல்லா வேணும். பிடிவாதமாய் அடம் பிடிப்பது போல் சொல்வான். அதன் பிறகு அவனுடைய போக்கில் கிடுகிடுவென்று மாற்றம் ஏற்படத் தொடங்கிற்று. 4-5 நாட்கள் சேர்ந்தான் போல வீட்டுக்கு வரமாட்டான். திரும்பி வந்தபோதோ அவனிடம் வாட்சோ டிரான்சிஸ்டரோ ஏதோ ஒரு புதிய பொருள் காணப்படும். எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டால் நண்பர்கள் கொடுத்ததாக சொல்வான். அது எப்படிப்பட்ட நட்போ, அந்த நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களோ கவனித்து பார்க்கும்போது காலம் தாழ்ந்து விட்டது. மாமிக்கு தங்களை கொஞ்சம் கூட பிடிக்காது என்றும், மாமாவின் வருமானம் ரொம்ப குறைவுதான் என்றும், இந்த குடும்பத்துக்கு சுமக்க முடியாத பாரமாக தாம் இருப்பதும் அவளுக்கு தெரியும். தெரிந்தும் இந்த வீட்டை விட முடியவில்லை. வேறு வழியில்லை. 20 வருடங்களுக்கு முன் 2 வயது பெண் குழந்தையாய் தன்னையும் 6 மாத கருவாய் செந்துவை வயிற்றிலும் சுமந்து கொண்டு அண்ணனிடம் ஆதரவு தேடி வரும் முன்பே
தன் தாய் யோசித்து இருக்க வேண்டும். ஆதரவற்றவர்களுக்கு இந்த உலகம் முள் படுக்கை போன்றது என்றும் அதில் வாழ்வது ரொம்ப கடினம் என்றும் அம்மாவுக்கு ஏன் தெரியவில்லை? போகட்டும், அண்ணனின் நிழலில் ஆதரவு தேடி வந்தாலும் தனக்கும் குழந்தைகளுக்கும் என்று கொஞ்சம் சுயநலத்துடன் செயல்படாமல் இருப்பதெல்லாம் அவர்களிடம் கொடுத்து விட்டது விவேகமற்ற செயல். அவளுடைய முட்டாள்தனத்திற்கு அவளுடன் சேர்ந்து நல்ல எதிர்காலம் இருந்த குழந்தைகளின் வாழ்வும் பலியாகிவிட்டது. கணவன் இல்லாமல் போய்விட்டால் உலகப்பற்றை ஏன் விட்டுவிட வேண்டும்? ஒண்ணும் இல்லாத மீனாட்சி அத்தை சமையல் பண்ணி பிழைத்து கொள்ளவில்லை? மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து தரவில்லை? அம்மாவுக்கு என்ன ஆயிற்று? சுதந்திரமாய் யோசிக்கும் சக்தி அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. தாயை பற்றி இப்படி யோசிப்பது ரோஜாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. யாரிடம்தான் கோபத்தை பாராட்டுகிறாள்? எலும்பும் தோலுமாய் குழந்தைகள் மீது அளவற்ற பாசத்துடன், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலையுடன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழும் இந்த தாயிடமா தான் கோபம் கொண்டது? செந்து எப்படியும் கை நழுவி விட்டான். குறைந்தபட்சம் தானாவது அவளை சுகமாக வைத்து கொள்ளணும். ஆனால் எப்படி? எத்தனையோ முயற்சிகளுக்கு பிறகு கிடைத்த டியூஷன் வேலையும் இன்றுடன் முடிந்து விட்டது. சந்திரனை பற்றி தெரிந்ததும் அந்த மாமி, "தோ பாரம்மா, உம்மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. உன் வீட்டு மனுஷங்க நல்லவங்க இல்லை. பசங்களுக்கு வேறு ஏற்பாடு செய்துக்கிறேன்" என்றவள் பணத்தை கணக்கு பார்த்து காலையில் கொடுத்து விட்டாள். ரத்தம் வற்றி போய் வெளிரிவிட்ட முகத்துடன் ரோஜா வீட்டுக்கு திரும்பினாள். இந்த நிலையில் தாயை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது எப்படி என்ற கேள்வி அவளை துளைத்தெடுத்து கொண்டிருந்தது. ரோஜாவுக்கு எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாய், முட்கள் நிறைந்த பாதையாய் தென்பட்டு பயமுறுத்தியது. பௌர்ணமி நிலவின் ஒளியில் கருநாகம் போல் மின்னிக் கொண்டிருக்கும் சாலைக்கு இருபுறமும் புதிய விதமாய் கட்டப்பட்ட பங்களாக்கள் உயரமான மதில் சுவர்களுடன் விசாலமான தோட்டத்துடன் ஒன்றுக்கொன்று போட்டி போடும் விதமாய் அமைந்திருந்தன. அந்த பங்களாக்களில் வசிப்பவர்கள் சமூகத்தில் உயர்வான இடத்தில் இருப்பவர்கள். பணமும் புகழும் அவர்களின் அந்தஸ்தை மேலும் உயர்த்தியது. அந்த வீடுகளில் வளர்க்கப்படும் ஒவ்வொரு நாய்க்கும் ஆகும் செலவில் ஒரு ஏழை குடும்பம் கஷ்டமின்றி தாராளமாக வாழ்ந்து விடலாம். இரவு 10 மணியாகிவிட்டது. மேலே சொல்லப்பட்ட வீதியில் 3வது பங்களாவில் எல்லா அறைகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வேலைக்காரர்கள் குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டு எஜமானரின் இரவு உணவு இன்னும் முடியவில்லை. அந்த வீட்டை சுற்றிலும் உயரமான காம்பவுண்டு சுவரும் அழகான பூந்தோட்டமும் அமைந்திருந்தன. இரவில் மலரும் பூக்களில் இருந்து நறுமணம் எங்கும் பரவி இருந்தது. உள்ளே ஹாலில் சோஃபாவில் சாய்ந்த வாக்கில் வீற்றிருந்த அந்த வீட்டு எஜமானர் வேணுகோபாலன் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அவர் மடியில் தலை வைத்து ராதை உறங்கிவிட்டிருந்தாள். சின்னம்மா தூங்கிவிட்டதை கவனித்த வேலைக்காரன் அவளை தூக்கி உள்ளே படுக்க வைக்கும் எண்ணத்துடன் அருகில் வந்தபோது அவர் கை ஜாடை காட்டி மறுத்துவிட்டதை கவனித்து திரும்பி போனான். புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த வேணுகோபாலன் நடுவில் சற்று நிறுத்தி ஒரு கணம் மடியில் இருந்த சின்ன மகளின் முகத்தையும் அவள் கழுத்தில் மின்னிக் கொண்டிருந்த நெக்லஸையும் கண் இமைக்காமல் பார்த்தார். அந்த நகையை பார்க்கும்போது அவர் கண்கள் முந்தைய நாள் ரயில் நிலையத்தில் அதை திருட முயன்றவனின் முகமே வேண்டாம் என்று உதற நினைத்தாலும் நினைவுக்கு வந்தது. விஜயையும் அனந்தையும் இன்று வீட்டுக்கு சாப்பிட அழைத்திருந்தார் வேணுகோபாலன். அனந்த் வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டிருந்தது. விஜய் இன்னும் வரவில்லை. மாலை 6 மணியில் இருந்து அவனுக்காக எதிர்பார்க்க தொடங்கினார். இரவு 10 மணி ஆகிவிட்ட போதும் அவன் வரும் அறிகுறியே தென்படவில்லை. வேறொருவராயிருந்தால் அவருக்கு எரிச்சல் ஏற்பட்டு மரியாதை பற்றி கூட கவலைப்படாமல் தன் சாப்பாட்டை முடித்து கொண்டிருப்பார். ஆனால் விஜய் விஷயமே வேறு. ஏதாவது முக்கியமான வேலை வந்தால் ஒழிய சொன்ன சொல் தவற மாட்டான். பங்க்சுவாலிட்டி என்றால் உயிர் அவனுக்கு. அனந்த் வந்தாலும் பிரயோஜனப்படாது.
வேணுகோபாலன் முன் முட்கள் மீது அமர்ந்தாற்போல தென்படுவான் அனந்த். அண்ணன் தம்பி இருவருக்கும் ஒரே விதமான உரிமை கொடுத்த போதும் அதை எடுத்துக்கொள்ளும் விதம் இருவரிடமும் மாறுபடும். அனந்த் வந்ததும் குசலம் விசாரித்து காலேஜ் பற்றி விவரம் கேட்டுவிட்டு, மேல லாவண்யா இருப்பா, போய் பாரு என்றார் வேணுகோபாலன். அப்பாடா என்று எளிதாக மூச்சை இழுத்து கொண்டவனாய் அங்கிருந்து எழுந்து கொண்டான் அனந்த். அவன் போகும் திசையையே கண் இமைக்காமல் நோக்கிய வேணுகோபாலன் பெருமூச்செறிந்தார். ஒரே மாதத்தில் பூக்கும் மலர்களிலோ காய்க்கும் காய்களிலோ அதிக வித்தியாசம் இராது. ஆனால் மனித வாழ்க்கையின் விசித்திரம் என்னவோ, ஒரே தாய்க்கு பிறந்த மக்கள் ஒரே விதமாயிருப்பதில்லை. ஒரே தந்தைக்கு பிறந்தவராயினும் விஜய்க்கும் அனந்துக்கும் வித்தியாசம் பளிச்சென்று தெரியும். சின்ன வயதிலிருந்தே வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விஜய், எத்தனை வயது வந்தாலும் பொறுப்பற்றவனாய் கதை, சினிமா, கவிதை என்று இருக்கும் அனந்த். அனந்த் போன்றவர்களால் உணர்வுகளில் மாற்றம் வரலாமே தவிர காரியம் கொஞ்சம் கூட ஆகாது. அண்ணன் தம்பி இருவரின் மனப்போக்கில் மட்டுமே இல்லாமல் உருவத்திலும் ரொம்ப மாறுபாடு இருக்கும். கட்டுப்பாடான ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துவதால் ஆரோக்கியமாய் தென்படுவான் விஜய். உயரத்துக்கேற்ற பருமன், அவனுடைய நடையில் ஒரு விதமான கம்பீரம் மிளிரும். சுபாவத்தில் மிருதுத்தன்மையும் அலட்சியமும் இடையோடியிருப்பது தெரியும். எல்லோருடனும் பேசுவது போல் அவனிடம் உரிமையாய் பேசிவிட முடியாது. ரொம்ப நெருக்கமாயிருப்பது போல் தென்பட்டாலும் அவனிடம் குடிக்கொண்டிருக்கும் கம்பீரம் 1000 மைல்களுக்கு அப்பால் இருப்பது போன்ற உணர்வை தோற்றுவிக்கும். அனந்த் அப்படி இல்லை. சின்ன குழந்தை போல் சட்டென்று பிணைந்து விடுவான். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஏற்பானே அன்றி தன்னால் மற்றவர்களுக்கு துளி கூட கஷ்டம் வரவிட மாட்டான். மலர் போன்ற மென்மையான அவன் இதயம் இந்த உலகில் நடக்கும் அநியாயங்களை கண்டு பதை பதைக்கும். அவன் பார்வையில் இந்த உலகில் இருக்கும் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான். யதார்த்த உலகை விட்டு கனவு உலகில் வாழ்பவன் அனந்த். அனந்த் மாடியில் லாவண்யாவின் அறையில் அமர்ந்து கொண்டு நாட்டின் நடப்பை பற்றி அலசி கொண்டிருந்தான். படுக்கையில் தலையணையில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அவன் சொல்வதை காதில் சரியாக வாங்காமல் கையில் இருந்த பேப்பரையே கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள் லாவண்யா. அந்த பேப்பரில் முதல் பக்கத்தில் ஹிந்தி சினிமா ஹீரோ போன்று உயரமாய் எடுப்பான நாசியும் தீட்சண்யமான பார்வையும் கொண்ட ஒரு இளைஞனின் புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. லாவண்யாவுக்கு அந்த போட்டோவை எத்தனை முறை பார்த்தாலும் திருப்தி ஏற்படவில்லை. அவன் வேறு யாரோ இல்லை, முந்தைய நாள் அவள் தந்தையிடம் நகையை திருட முயன்ற பெரிய மனுஷன்தான். எவ்வளவு துணிச்சல்! லாவண்யா வியப்படைந்தாள். பட்டப்பகலில் அப்படி திருட எவ்வளவு தைரியம் வேண்டும், எவ்வளவு திறமையாய் செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு இவ்வளவு துணிச்சலும் சாகசமும் இருக்குமா? பார்க்கவும் அழகாயிருக்கிறான். போட்டோவின் கீழே செய்தி போட்டிருந்ததால் திருடன் என்று தெரிந்ததே ஒழிய அவனை விளையாட்டு வீரனாகவோ புகழ் பெற்ற நபராகவோ தான் நினைக்க தோன்றியது. பேப்பரை மடித்து அனந்திடம் கொடுத்தவாறே, அனந்த், இத பாத்தியா என்றாள். நாட்டில் தலை விரித்தாடும் லஞ்சத்தை பற்றி லெக்சர் கொடுத்து கொண்டிருந்த அனந்த் சட்டென்று நிறுத்தி, என்னது என்றான். பாரு. பேப்பரை கொடுத்துவிட்டு சரியாய் உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் வழியாய் வெளியில் பார்க்க தொடங்கினாள். அவளுக்கு இருட்டில் கண் இமைக்காமல் வெறுமையாய் நோக்குவது ரொம்பவும் பிடிக்கும். அந்த சூனியத்தில் கனவுலகை சிருஷ்டித்து கொண்டு அதிலேயே வாழ முயற்சிப்பாள். கனவில் அவளது உலகம் எப்போதும் புதுமையாய் கவர்ச்சியாய் தோன்றும். லாவண்யாவிடம் இறந்து போன தாயாரின் பாதிப்பு நிறையவே இருந்தது. அவள் தாய் லலிதாவுக்கு வாழ்க்கை பற்றி வரையறுக்கப்பட்ட அபிப்பிராயங்கள் இருந்தன. அதில் முக்கியமானது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எல்லா விதமாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அந்த குணம் அப்படியே மகளுக்கு வந்துவிட்டது. லாவண்யா பிறந்து 14 வருடங்கள் கழித்து மறுபடியும் கருவுற்ற போது லலிதா ரொம்ப பயந்து விட்டாள். தன் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என்று எண்ணியதோடு அதையே பறைசாற்றவும் செய்தாள். விசித்திரமாய் அவள் சொன்னது போலவே பிரசவத்தின் போது
சிக்கல் ஏற்பட்டு 6 மாதம் கழித்து இறந்துவிட்டாள். தாயின் உயிருக்கு யமனாய் வந்து பிறந்த ராதையை கண்டால் லாவண்யாவுக்கு கொஞ்சம் கூட அன்பு கிடையாது. ஊமையாய் பிறந்துவிட்ட ராதையை வேணுகோபாலன் தான் தாயும் தந்தையுமாய் கவனித்து கொண்டார். ஏற்கனவே சின்ன வயது முதல் தந்தையிடம் மதிப்பு குறைவாக இருந்த லாவண்யாவுக்கு தாய் இறந்த பிறகு தந்தையிடம் துவேஷம் இருமடங்காயிற்று. லாவண்யாவுக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாய் தாயும் தந்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டு வந்தார்கள். லாவண்யாவுக்கு தந்தையிடம் வெறுப்பு ஏற்பட இது முக்கிய காரணமாய் அமைந்துவிட்டது. அதன் பிறகு நடந்துவிட்ட சின்ன சின்ன நிகழ்ச்சிகளால் அந்த வெறுப்பு உரமும் நீரும் ஊற்றி வளர்த்த மரம் போல மகா விருட்சமாயிற்று. இளம் வயதில் இருந்த லாவண்யாவுக்கு அடிக்கடி தம் வீட்டுக்கு வந்து போகும் விஜயிடம் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. வேணுகோபாலன் விஜயிடம் லாவண்யாவை மனம் புரிய பிரஸ்தாபித்த போது அவன் மறுத்துவிட்டான். அவனை வற்புறுத்தியோ தான் செய்த நன்மையை சுட்டிக்காட்டி அதற்கு நன்றி கடனாகவோ இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளும்படி செய்யாமல் தன் தந்தை மௌனமாயிருந்து விட்டது லாவண்யாவுக்கு ஆத்திரமூட்டியது. தன் தந்தை சற்று பிடிவாதமாய் இருந்திருந்தால் விஜய்க்கும் தனக்கும் திருமணம் முடிந்திருக்கும் என்று லாவண்யா நம்பினாள். சொந்த மகளின் விருப்பத்தை பற்றி அக்கறை கொள்ளாமல் நண்பனின் மகனான விஜயின் அபிப்பிராயத்துக்கு மதிப்பு அளித்ததில் லாவண்யாவுக்கு இன்றும் தன் தந்தையிடம் சொல்லொண்ணாத மனத்தாங்கல். அது மட்டுமில்லை, தன் பேச்சை ஏற்காத விஜயின் வருகையை தடுக்க முற்படாதது அவளுடைய கோபத்தை இன்னமும் கிளறியது. அதோடு நிற்காமல் ஏமாற்றம் அடைந்திருந்த மகளை தேற்றாமல் இன்னும் வேதனையை உண்டாக்குவது போல் மதுசூதனன் என்ற இளைஞனுடன் அவளது திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டார். அவனை தனக்கு பிடிக்கவில்லை என்ற லாவண்யா முகத்துக்கு நேராய் சொன்ன பிறகும் அவர் தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. மதுசூதனன் மிகவும் நல்லவன் என்பது அவருடைய எண்ணம். ஆண்களில் நல்லவர்கள் என்றால் உதவாக்கரை என்பது லாவண்யாவின் அசைக்க முடியாத தீர்மானம். அதற்கு எடுத்துக்காட்டாய் தன் தந்தையையே சுட்டி காட்டுவாள். அவருடைய நல்லதனத்தினால் தன் தாய் எப்படிப்பட்ட நரகத்தை அனுபவித்தாளோ, வியாபாரத்தில் எப்படி நஷ்டங்கள் வந்தனவோ, கடைசியில் விஜயின் புத்தி சாதுரியத்தினால் அந்த நஷ்டங்கள் எப்படி அடைபட்டனவோ, லாவண்யாவால் 100 உதாரணங்களை அள்ளி வீச முடியும். திருமண விஷயத்தில் மகளின் விருப்பத்தை தந்தை பொருட்படுத்தவில்லை. துடுக்கு சுபாவம் கொண்ட லாவண்யாவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமென்றால் வாயில்லாத பூச்சியான மதுசூதன் தான் சரியானவன் என்று அவர் எண்ணினார். தன் தாய் உயிரோடு இருந்திருந்தால் இந்த திருமணம் நடந்திருக்காது என்று லாவண்யாவுக்கு தெரியும். வீட்டிலிருந்து ஓடிப்போய்விட முயற்சி செய்தாள். அது நடக்கவில்லை. திருமணமான பின் 4 மாதங்கள் வரை கணவன் மனைவி இருவரும் வேணுகோபாலன் வீட்டில்தான் தங்கியிருந்தார்கள். லாவண்யா ஒவ்வொரு விஷயத்திலும் அடம் பிடிப்பதையும் கணவன் மனைவி எதிரும் புதிருமாயிருப்பதையும் அவர் கவனியாமல் இல்லை. 10 மாதங்கள் கூட முடியவில்லை. அலுவலக நிமித்தமாய் வெளியூர் சென்றிருந்த மதுசூதனின் வண்டி விபத்துக்குள்ளாகியதில் அவன் அந்த இடத்திலேயே இறந்து போனான். இந்த செய்தி கேட்டதுமே வேணுகோபாலன் இடிந்து போனார். லாவண்யாவின் கண்கள் மின்னல் போல மின்னின. சனி விட்டது என்ற நினைப்புதான் மேலோங்கியது. ஏற்கனவே நாகரீக மோகத்தில் மிதந்து கொண்டிருந்த லாவண்யா கையில் வளையலும் நெற்றியில் திலகமும் இல்லாமல் இருப்பதை புதிய ஃபேஷனாய் பழகி கொண்டு விட்டாள். 20 வயதிலேயே வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் விதவையாகிவிட்ட மகளை பார்க்கும்போது வேணுகோபாலனின் மனதில் வேதனை சூழ்ந்து கொள்ளும். மறுபடியும் திருமணம் செய்ய முயன்ற போது லாவண்யா விருப்பப்படவில்லை. பிடிவாதமாய் மறுத்தாள். மறுபடியும் அம்முயற்சி செய்தால் தன் பிணத்தை தான் பார்க்க முடியும் என்று திட்டவட்டமாய் கூறிவிட்டதால் அவர் மேலும் வற்புறுத்தவில்லை. அந்த பேச்சையே எடுக்கவில்லை. மனைவி இறந்து போகும் முன் அவளுக்கு வாக்கு கொடுத்தது போல் வேணுகோபாலன் தன் சொத்தின் மீது வரும் வருமானத்தில் பாதி பங்கு லாவண்யாவுக்கு சேருவது போல ஏற்பாடு செய்தார்.
அந்த பணம் மாதா மாதம் வங்கியில் அவளுடைய கணக்கில் சேர்ந்துவிடும். நாகரீக மோகம் தலைக்கேறிய லாவண்யாவுக்கு புதிதாய் கைக்கு கிடைத்த பணம் தவறான பாதைகளுக்கு வழிவகுத்தது. லேடிஸ் கிளப்பில் முதலில் இருந்தே அவளுக்கு முக்கியத்துவம் இருந்து வந்தது. பண விஷயத்தில் சுதந்திரம் வந்ததும் சிநேகிதர்களை தேர்ந்தெடுப்பதிலும் சுதந்திர மனப்போக்கை கடைபிடித்தாள். அழகும் பணமும் மிகுந்து சற்று வெகுளியாய் தென்பட்ட லாவண்யாவை வழிபடுபவர்கள் அதிகமாயிருப்பதில் வியப்பேதும் இல்லை. ஆனால் தன் கடைக்கண் பார்வைக்காக ஏங்கும் இந்த மனிதர்களை கண்டால் லாவண்யாவுக்கு வெறுப்புத்தான் வந்தது. தன்னை தன் மனதை சரியாக புரிந்து கொள்ளும் நபர் ஒருவர் கூட தென்படாததில் லாவண்யாவுக்கு எரிச்சலும் வெறுப்பும் ஏற்படத் தொடங்கிற்று. அடிக்கடி அவளுடைய நண்பர்களின் வட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். சமீப காலமாய் அவளுடன் நெருக்கமாயிருந்தவன் டாக்டர் கிஷோர் MD முடித்துவிட்டு பிராக்டிஸ் தொடங்கி இருந்தான். அவனுடைய சாதுரியமான பேச்சால் லாவண்யா ஈர்க்கப்பட்டாள். தன்னை அறியாமலேயே அடிக்கடி அவனுடைய கிளினிக்கிற்கு போக ஆரம்பித்தாள். சினிமா ஹால் மற்றும் வேறு பொது இடங்களில் இருவரும் இணைந்து காணப்பட்டதாக வேணுகோபாலனுக்கு செய்தி எட்டிற்று. கிஷோருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும் இருப்பதாய் தெரிந்ததும் அவனை சந்திக்க கூடாது என்றும் பேசக்கூடாது என்றும் லாவண்யாவை கண்டித்தார். தந்தைக்கு பிடிக்காத காரியத்தை செய்து அவரை பழி தீர்த்து கொள்ளும் லாவண்யா அலட்சியமாய் தலையை உலுக்கிவிட்டு போய்விட்டாள். திடீரென்று ஒரு நாள் கிஷோரின் மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு நேராய் வேணுகோபாலன் வீட்டுக்கு வந்து விட்டாள். சின்ன மகனுக்கு ஜுரமாயிருப்பதாயும் தந்தைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறான் என்றும் தன் கணவர் 4-5 நாட்களாய் வீட்டு பக்கமே வரவில்லை என்றும் அவனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற கவலையும் கிளினிக் செயல்படாததால் இனி எப்படி வாழ முடியும் என்றும் குரல் உயர்த்தி புலம்பினாள். வேலைக்காரர்கள் திறந்த வாயை மூடாமல் இந்த ரகளையை ஆர்வத்துடன் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். வேணுகோபாலனுக்கு அவமானத்தால் உயிரே போனாற்போலிருந்தது. உடனே விஜய்க்கு போன் செய்து விஷயத்தை தெரிவித்தார். விஜயும் டிரைவர் ராமுவும் சேர்ந்து தேடத் துவங்கினார்கள். கிஷோர் எங்கேயும் போய்விடவில்லை. சென்னையில் இருந்து சில மைல்கள் தள்ளி ஒரு கிராமத்தில் தன் நண்பன் வீட்டில் லாவண்யாவுடன் விருந்தாளியாய் தங்கியிருந்தான். லாவண்யா சிநேகிதியின் கல்யாணத்துக்கு போவதாய் வீட்டில் சொல்லிவிட்டு கிஷோருடன் சென்றிருந்தாள். விஜய் போய் லாவண்யாவை அழைத்து வந்தான். லாவண்யாவை கட்டுப்படுத்துவது சாத்தியம் இல்லை என்று தெரிந்தபோது வேணுகோபாலனுக்கு தன் இயலாமையின் மீது கோபமும் ஆத்திரமும் வந்தன. லாவண்யா ஏன் இப்படி செய்கிறாள்? அவளுக்கு தன்னை பழி தீர்த்து கொள்ள வேறு வழியே கிடைக்கவில்லையா? ஏற்கனவே இரத்த அழுத்தம் நெஞ்சு வலியால் அவதியுற்றிருந்த அவரை இந்த நிகழ்ச்சி இன்னும் பலவீனமாக்கிவிட்டது. நிலைமையை உணர்ந்த விஜய் அவருக்கு ஓய்வு தேவை என்று உணர்ந்து வீட்டு சூழலில் இருந்து தொலைவாக வற்புறுத்தி அனுப்பிவிட்டான். அவருடைய பழைய நண்பரான இயற்கை வைத்திய நிபுணர் இருக்கும் கிராமத்துக்கு விஜயின் பிடிவாதத்தால் சென்றார். போகும் முன் லாவண்யாவுக்கு கையில் சல்லி காசு கிடைக்காதவாறு செய்துவிட்டு போனார். வீட்டில் 4 சுவர்களுக்கு நடுவில் கைதி போல் சிக்கிக் கொண்டு விட்ட லாவண்யா தன் அதிருப்தியை வெறுப்பை வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்கள் மீதும் வாயில்லாத ராதை மீதும் தீர்த்து கொள்ள முற்பட்டாள். தாய் இல்லாத தன்னை இப்படி துன்புறுத்தும் தந்தையை தூஷித்து அவருக்கு கடிதம் எழுதுவாள். அந்த கடிதங்களை கண்டு வேணுகோபாலன் வருத்தப்பட்டாலும் லாவண்யாவுக்கு அறிவுரை வழங்கி பொறுமையாய் பதில் எழுதுவார். பெண்ணின் வாழ்க்கை எவ்வளவு நாசூக்கானதென்றும் கவனமாக இல்லாவிட்டால் அது எப்படி நாசமாகிவிடும் என்றும் அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். ஒவ்வொரு தடவையும் கையொப்பமிட்ட காசோலையோ பணத்தை எடுக்க உரிமை வழங்கும் அனுமதி பத்திரமோ வரும் என்று ஆசையாய் எதிர்பார்ப்பாள் லாவண்யா. அப்படி எதுவும் இல்லை என்று தெரிந்ததும் கடிதம் முழுவதும் படிக்காமலேயே கிழித்து போட்டு விடுவாள். தெரிந்தவர்களை வீட்டுக்கு அழைத்து தாய் இல்லாததால் தான் படும் கஷ்டங்களை கதை கதையாய் ஜோடித்து சொல்லி அவர்களுடைய இரக்கத்தை பெற முயற்சிப்பாள். அவர்களில் முக்கியமானவன் விஜய். விஜய் லாவண்யா சொல்லும் விஷயங்களை மணிக்கணக்காய் பொறுமையுடன் கேட்பான். தந்தையின் பால் அவளுக்கிருக்கும் கடமையை நினைவூட்டுவான். விஜய் தன்னை மணந்து கொள்ளாவிட்டாலும்
நண்பனாய் நெருங்கி வருவதைக் கண்டு லாவண்யா மகிழ்ச்சி அடையத் தொடங்கினாள். என்றாவது ஒரு நாள் அவன் தன் வசமாகாமல் போக மாட்டான் என்ற தைரியமும் வந்துவிட்டது. லலிதா மகளுக்கு செல்லம் கொடுத்ததுடன் குழந்தை வளர்ப்பில் கவனமில்லாமல் இருந்து விட்டதில் வேணுகோபாலனின் நிம்மதி பறிபோய் விட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.